வணக்கம். உங்களுடைய கன்சியூமர் சிவகுமார். தொடர்ந்து யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த முறை என்னென்னா, நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்கோம். பழங்கள் ரசாயனம், எம்ஆர்பி ரேட்டு, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த முறை நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த பிரச்சனைகள்லாம் எங்கே புகார் கொடுக்கணும், ஏற்கனவே ஆன்லைன் மூலயமா புகார் கொடுக்கலாம் நான் தான் சொல்லியிருந்தேன். அதுவும் இப்போ லைவில் தான் இருக்குது. அது மாற்று கருத்துனா கிடையாது. இருந்தாலும் கூட நீங்கள் வந்து ஒரு லாங்காக ஒரு ஏரியா போயிட்டுருக்கீங்க, அங்கே ஒரு பொருளை வாங்குறீங்க. அந்த பொருளை வாங்கிட்டு ஒரு புகார்கள் கொடுக்கணும். ஆனால் அந்த ஆன்லைன் மூலமா நிறைய ப்ராசஸ் இருக்குது, நிறைய டைப் அடிக்கணும். அப்படிங்கும்போது என்ன செய்யலாம்? அப்படிங்கும்போது நிறைய விஷயம் நம்ம என்ன செய்யறோம்னா, ஆமாம் 10 ரூபா தானே, 100 ரூபா தானே, 1000 ரூபா சொல்லிட்டு விட்டு போயிட்டே இருக்கும். இதனால் ஒரு சில வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, இதை பயன்படுத்தி கொண்டு இந்த ஏமாற்றத்தில் கையில் எடுத்துக்கொண்டு அவங்க வந்து சம்பாரிச்சிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு ரூபாய் சம்பாதிக்குமோ அவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த முறை என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய அரசு மாநில அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, கையில் கண்டிப்பாக அனைவருமே அலைபேசி இருக்குது, அது மூலிமா இமிடியேட்டாக ஃபோன் பண்ணி சொல்லலாம் ஒரு புகாரை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, 1915 ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 17 லாங்குவேஜில் வந்து நம்ம வந்து புகார்கள் அளிக்கலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து தமிழ் தெரியும், சில பேர் தமிழ் தெரியாது, சில பேர் இங்கிலீஷ் தெரியும், சில பேர் இங்கிலீஷுக்கு தெரியாது, ஹிந்தி, அதுமாதிரி எல்லா மொழிகளும் பார்த்திங்கன்னா 17 மொழிகளை வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி நம்ம வந்து புகார் எடுத்துக்கிறாங்க. சரி, நம்ம வந்து நம்ம புகார் மட்டும் சொல்கிறோம், நம்ம ரெக்கார்ட்ஸ்லாம் எப்படி அனுப்புறது அப்படி பார்க்கும்போது நம்ம கொடுக்குறாங்க 8800001915 நம்பர் கொடுக்குறாங்க. அந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நம்பரை நீங்கள் வந்து உங்கள் புகார்களை பதிவிட்டிங்கன்னா சம்மந்தப்பட்ட ஆப்போசிட் பர்சன்ட்டை இது சம்மந்தமாக புகார்களை ஏற்று அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டு நமக்கு சரியான தீர்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 to 70,000 வழக்குகள் கையில் எடுத்து தீர்வு கண்டிருக்காங்க மத்திய மாநில அரசு. அவங்க இது பெரிய ஒரு வரப்பிரசாதம் தானே நமக்கு வந்து ஒரு கன்சியூமர் கோர்ட்டு போக தேவையில்ல. அப்படி இல்லைனா ஆன்லைனில் போய் புகார் கொடுத்துக்கிட்டு அதுக்கு ரெக்கார்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கணும். அப்படி இல்லாமல் உங்கள்கிட்ட என்ன பேப்பர் இருக்குது, நீங்கள் ஒரு பில்லு வாங்கியிருப்பீங்க, அந்த பில்லை வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணணும், அலைபேசியில் வாட்ஸ்அப் மூலமாக ஃபைல் பண்ணணும். இதுமாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுனா நமக்கு சரியான தீர்வு கன்சியூமர் கோர்ட்டு மூலமாக கிடைக்கிது. இதுக்கு சிறப்பான முறையில் மத்திய மாநில அரசு செயல்பட்டுருக்காங்க. ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா 1915. சரி, அலைபேசி கொடுக்குற மாதிரி இருந்தால் 8800001915 நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்காகவே அந்த அமைப்பு, நுகர்வோர் அமைப்பு, நுகர்வோர் சட்டங்கள், மத்திய மாநில அரசு நமக்காகவே காத்துட்ருக்காங்க. நம்மளுடைய குறைகளை கேட்டு அதற்கு வந்து நிவர்த்தி செய்து சரியான விஷயங்களை எடுத்து நம்ம பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்காக செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து கையில் எடுக்கணும். அப்போ தான் ஒரு சில வியாபாரிகள் வந்து ஏமாற்றத்தை நம்ம தடுக்கலாம். ஏன்னா ₹1 நம்ம சம்பாரிச்சிட்ருக்கோம், அதை ₹1 கூட வீணாக போகக்கூடாது. அதனால் அனைவருமே இந்த அலைபேசி எண்ணையும் வாட்ஸ்அப்போடைய எண்ணையும் குறித்து வச்சுங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக பயன்பெறும். அனைவருமே ஏமாறாமல் நம்ம வந்து சிறப்பான வாழ்க்கையை நடத்துவோம். நன்றி, வணக்கம்.